The new oil is not data, it's human desire. நிறைய பேர் சொல்லுவாங்க டேட்டா தான் புது ஆயில், ஏன்னா ஆயில் தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட். ஸோ ஆயில் யார் வச்சுருக்காங்களோ அவங்க ரிச்சஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் டேட்டா எப்படி ஆட்டுறதோ அதே மாதிரி ரிச்சஸ்ட். பட் அதை விட ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? ஹியூமன் டிசைர். இதை $1 பில்லியன் இண்டஸ்ட்ரிக்கு நல்லாவே தெரியும். ஆயில் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை உருவாக்குச்சு, டேட்டா டிஜிட்டல் ரெவல்யூஷனை உருவாக்குச்சு. ஒரு டிசைர், அதாவது ஆசை, அட்டென்ஷன் ரெவல்யூஷனை உருவாக்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, கம்பெனிஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்றாங்க. இதுக்கு மக்களுடைய தேவை என்ன, அதாவது ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அவங்க எதுக்கு பயப்படுறாங்க, அவங்க எதுக்கு கிரேவ் ஆகுறாங்க, எதனால அவங்க கிளிக் பண்றாங்க? ஏன்னா அவங்க ஆசை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை வச்சு நம்ம $1 பில்லியன் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்ட்ராங் மைண்ட் பாத்தீங்கன்னா டிசைரை வந்து கண்ட்ரோல் பண்றதோ எலிமினேட் பண்றதோ வேலை இல்லை, அதை எப்படி டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறதா அவங்க வழி. ஆசைங்கிற ஒரு விஷயத்தினால பல மணி நேரம் வேஸ்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் அதை டைரக்ட் பண்றது மூலமா ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியுது. ரொம்ப சிம்பிள். மனிதன் ஆசையை கண்ட்ரோல் பண்றானா, ஆசை மனிதனை கண்ட்ரோல் பண்ணுதான்? இதுதான் கேள்வியே. ஆசைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அற்புதமான அடிமை, ஆனா ரொம்ப மோசமான மாஸ்டர். எப்ப நீங்க ஆசையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப ஆசையை நீங்க ஆளுமை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே நீங்க வீக்னஸ் அப்படின்ற கஸ்டமர் லிஸ்ட்ல இருந்து வெளியில வந்துடுறீங்க. யோகி, மைண்ட் கன்சல்டன்ட். ஃபாலோ ஃபார் மோர் மைண்ட் மாஸ்டர்.